இன்னைக்கான வீடியோ கபடியோட ஆசானா இருந்து அன்சோல்டான பிளேயர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா இப்ப நடந்துட்டு இருக்க பிகேஎல் சீசனோட அன்சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது பரதீப் நார்வால். பரதீப் பைலியோடா அப்படிங்கிற மாதிரி டூம்கி ஸ்பெஷலிஸ்ட். இவரே அன்சோல்ட் பண்ணிட்டாங்க இந்த சீசன். இதுக்கு இவரோட ஃபிட்னஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விகாஸ் கண்டோலா தரமான வீடுன்னு எல்லாருக்குமே தெரியும், பட் அன்சோல்ட் ஆயிட்டாரு. அப்புறம் ஜிதேந்திர யாதவ், இவரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் புல்ஸ் மெஜாரிட்டி ஆடிருக்காரு, மற்ற டீம்ஸே ஆடிருக்காரு. நல்ல ஒரு டிஃபெண்டர், பட் இப்போ இவருமே அன்சோல்ட் ஆயிருக்காரு. அப்புறம் சந்திரன் ரஞ்சித், இவர் அன்சோல்ட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டிஃபெண்ட் பண்ணாப்புல ரைடும் பண்ணாப்புல, பட் அன்சோல்ட் ஆயிருக்காரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷான் டூல். தலையாரு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டிஃபெண்டர், பட் இவருமே இப்போ அன்சோல்ட் ஆயிருக்காரு. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம அபிஷேக் மண்ணின் மைந்தன்னு சொல்லலாம், தமிழ் தலைவாசக்காண்டு வீர கொடுத்து ஆடி இருக்காரு. அப்புறம் இருக்க டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஹில் உலியா, தரமான டிஃபெண்டர்னு சொல்லலாம், பட் இவர் எப்படி அன்சோல்ட் ஆனாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஒரு நல்ல பிளேயருக்கான மரியாதை எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஜெய்ப்பூர் கண்டு ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன், பட் நிறைய பேருக்கு இவரை தெரியும், பட் இவருமே இப்போ அன்சோல்ட் ஆயிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரைடர், பாகுபலி சித்த திசா. இவர் எப்படி அன்சோல்ட் ஆனார்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. சில பேர் இன்சூரன்ஸ் சொல்றாங்க, பட் அதை கூட இருக்கலாம், கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு நம்புவோம். இப்போ நம்ம லிஸ்ட்ல லாஸா இருக்குது ரினு நர்வால். தரமான டிஃபெண்டர்னு நான் சொல்லுவோம். பெங்கால் காடி இருக்கும்போது சும்மா சூழ விட்டுருக்காரு. இப்போ இவருமே அன்சோல்ட் ஆயிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் தான் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்த வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்.